வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். நரேந்திர மோடியினுடைய பொங்கல் திருவிழா என்பது நடிகர்களை மட்டுமே வைத்து மிகப்பெரிய இன்றைக்கு திருவிழா போல டெல்லியில் இவர்களுடைய ஆளுமை ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தி கொண்டு இந்த பொங்கலை அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு விவசாய மக்களை அழைத்து அவர்களுக்குரிய மரியாதை செலுத்தி அந்த பொங்கலை கொண்டாடியிருந்தால் அந்த விவசாய மக்களுடைய மேம்பாட்டுக்கு கொஞ்சமாவது செவிசாய்த்திருக்கும். ஆனால் இன்றைக்கும் விவசாய மக்களை பார்த்தாலே ஒரு நிராகரிப்பு மட்டுமே செய்து கொண்டிருக்கும் இந்த நரேந்திர மோடி இன்றைக்கும் தேர்தல் வருவதற்குரிய ஒரு அங்கமாக இந்த விளம்பரப்படுத்தக்கூடிய நடிகர்களை வைத்து, வேடம் தரிக்கக்கூடிய நடிகர்களை வைத்து வருடக்கணக்கில் இவர்கள் மட்டுமே மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். எம்ஜிஆர் காலத்திலிருந்து, ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு எத்தனையோ இந்த வேடம் தரித்த நடிகர்கள் மட்டுமே நம்மளுடைய தமிழ்நாட்டை ஆள வேண்டுமா? அல்லது இளைய சமுதாயம் வந்து நம்மளுடைய மேம்பாட்டுக்காக நம்மளுடைய துறை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் எடுத்துரைப்பதற்குரிய ஒரு நல்ல சட்ட திருத்தம், நம்மளுடைய மக்கள் பிரதிநிதியாக அவர்களும் சட்டமன்றத்தில் அமர்ந்து பேச வேண்டுமா என்பது மக்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் இந்த பாரதிய ஜனதா பொங்கல் திருவிழா என்பது தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு சான்று. இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களை வைத்து பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நபர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குரிய ஒரு அங்கமாக மட்டுமே விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு தீவிரவாதி, ஒரு பாசிசம் அரசியலாக இந்த நரேந்திர மோடி திகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆனால் இன்றைக்கும் ஒரு விவசாய மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்த முடியாமல் எங்கேயோ அவர்களுக்கு எந்த விதத்திலுமே இந்த அரசாங்கத்தினால் பயனில்லாமல் தூக்கிலிட்டு கொண்டு அவர்களை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மத்திய அரசினுடைய ஆளுமை என்பது மாநில அரசை முழுமையாக எந்த விதத்திலுமே மக்களுக்குரிய திட்டத்தை கொண்டு போய் சேர்க்க விடாமல் இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்றைக்கும் என்றைக்குமே பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாது என்பதை இங்கே திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.